டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் மாணவர் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய தரம் 7 வகுப்பிலே மாதிரி வினாத்தாளின் 2ஆம் பகுதிக்குரிய வினாக்களை பார்க்க போறோம். இந்த வினாக்களை நான் கணித ஆசிரியர் டி ஜேரிவன் ஆசிரியர் உங்களுக்காக தரம் 7 மாதிரி வினாத்தாளின் 2ஆம் பகுதிகளை இன்னொரு வகுப்பில் நாங்கள் பார்க்கிறதை மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே மாணவர்களே, பகுதி 2 முதலாவது வினாவை நாங்கள் பார்க்க போறோம். அந்த முதலாவது வினாவில் 2 சமநிலை குறியீடுகளை தந்து அந்த குறியீடுகளை பொருத்தமான இந்த பின்னங்களின் இடைவெளியில குறிக்கட்டாம் என்று சொல்லியிருக்கு. இது ஒரு பின்னங்களை ஒப்பிடுதல் என்கின்ற அலகு. 2 பின்னங்களை தந்து அதில் எது பெரிய பின்னம் அல்லது எது சிறிய பின்னம் என்று ஒப்பிட்டு பார்க்க சொல்லி இருக்கிறாங்க. 7இல் 3 பெரிதா 7இல் 6 பெரிதா? இங்க ஒரு ஈஸியான வடிவம். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, பகுதி எண்கள் சமனாக இருக்குது. பகுதி எண்கள் சமனாக இருந்தால் ஒரு பின்னத்தை இலகுவாக ஒப்பீடு செய்யலாம். 7இல் 3 பெரிதா 7இல் 6 என்று பார்த்தால் 3 விட 6 தான் பெரிது. ஆகவே முதலாவது பின்னத்தில 7இல் 6 தான் பெரிய பின்னமாக வரும் என்றது இலகுவாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. அதே எங்களுக்கு அந்த இலகுவான வாய்ப்பு கிடைச்சது பகுதி எண் 2ம் சமனாக இருந்தபடியால். ஆனால் 2வது பின்னத்தை பாருங்க, வேற வேற பகுதி எண்கள் இருக்கு. இப்படி வேற வேற பகுதி எண்கள் இருந்தாலும் இங்கேயும் ஒரு விசேட அம்சம் இருக்கு, தொகுதி எண்கள் சமனாக இருக்கு. பகுதி எண் வித்தியாசமா இருக்கு, தொகுதி எண் சமனா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் வார பின்னங்களை நீங்கள் ஒப்பிட வேண்டும் என்றால் பகுதி எண்ல எது குறைவாக இருக்குதோ அதுதான் பெரிய பின்னம். பகுதி எண்ணின் அளவு குறைய 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 பின்னத்திட பருமன் பெருத்து கொண்டு போகும், பின்னத்தின் பருமன் பெரிதாகி கொண்டு போகும். ஆகவே 10இல் 7 15இல் 7 பெரிதான்னு கேட்டால் 10இல் 7 தான் பெரிது. ஒரு கேக் பீஸ் எடுத்து, ஒரு கேக் துண்டு எடுத்து நீங்க 10 துண்டுகளாக வெட்டி அதுல 7 சாப்பிடுறீங்க. இன்னொரு 15 துண்டா வெட்டி அதுல 7 நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே விளங்கும் 10இல் 7 தான் பெரிதென்று. ஏனென்று சொன்னால் நாங்கள் வெட்டுற அந்த துண்டுகளின் எண்ணிக்கை குறைய குறைய துண்டுகள் அளவு கூடிக்கொண்டு போகும். தெளிவா இதை நீங்க பார்க்கலாம். ஒரே அளவான 2 கேக் துண்டு இதை யோசிச்சீங்களா இருந்தால் முதலாவது 10 துண்டுகளாக நாங்கள் வெட்டுறது, முதலாவது 10 துண்டுகளாக வெட்டுறது, 10 துண்டு வார மாதிரி வெட்டணும். ஒரே அளவா 10 துண்டுகள் வார மாதிரி வெட்டி அடுத்த கேக் துண்டு நாங்கள் என்ன செய்யணும், 15 துண்டு வாரதா வெட்டிக்குள்ள இதுல வெட்டின ஒரு பீஸை விட இதுல அளவு எல்லாம் என்ன செய்யும், குறைய போகும். அப்படி குறைஞ்சு வரைக்குள்ள பிள்ளைகள் இதுல நீங்கள் 7 துண்டு எடுத்தால் 1 2 3 4 5 6 7 இவ்வளவு துண்டுகள் உங்களுக்கு எடுக்கப்படுது. அடுத்ததுல நீங்கள் 7 எடுத்தீங்க என்றால் இவ்வளவு துண்டு தான் 7க்கு வருது. அப்ப எது பெரிது என்று பார்த்தோம் என்றால் இந்த 10இல் 7 தான் உங்களுக்கு பெரிது. அப்ப தொகுதி எண் சமனாவார பின்னத்தில பகுதி எண் எவ்வளவுக்கு சின்னனாக மாறுதோ அவ்வளவுக்கு அந்த பின்னம் பெரிதாக வரும். 10இல் 7 15இல் 7 வருது என்றால் உடனடியாக எல்லா பிள்ளைக்கும் தெரியும் 10இல் 7 தான் பெரிய பின்னம். 2உடன் 13இல் 9 1உடன் 5இல் 3 இதுவும் ஒரு உடனே காணக்கூடிய பின்னம். ஏனென்றால் இந்த முழுவன்ல 2 இருக்கு, இந்த முழுவன்ல 1 இருக்கு. 2 பெரிதா 1 பெரிதான்னு கேட்டா நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க 2 தான் பெருசு. ஆகவே இதுல 2உடன் 13இல் 7 தான் பெரிய பின்னமாக இருக்கு. அப்ப இந்த 3 பின்னமும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பெரிதா சிறிதாண்டு உடனடியாக இனம் காணக்கூடியதாக இருந்தது.
அடுத்த பின்னத்துல பாருங்க, முழு எண்களை பார்க்கக்குள்ள ரெண்டிட முழு எண்ணும் சமனா இருக்கு. அவன் அந்த முழு எண்ணை வச்சு அதை ஒப்பிடையலாம். பின்னத்துல பார்க்கக்குள்ள இதுலயும் தொகுதி எண்ணும் இந்த தொகுதி எண்ணும் ஒரே தொகுதி எண்ணா இருக்கு. அதே விஷயம் இங்க வந்தபடியால் 9 7 15 7 பெரிதுன்னு கேட்டா இப்ப படிச்ச நாங்கள் 9 7 தான் பெரிது. ஆகவே இங்க 2உடன் 9 7 தான் பெரிய பின்னமாக இருக்கும். முதலாவது இந்த 4வது வினாக்குரிய விடை 2உடன் 9 7 தான் பெரிய பின்னம். ஒரு பின்னத்தை தந்து அதுல எது பெரிது எது சின்ன ரெண்டு ஒப்பிட சொன்னாப்லையே நீங்கள் பகுதியங்களை பார்க்கணும். பகுதியங்கள் சமனா இல்லையா தொகுதி எண்களை பார்க்கணும். தொகுதியங்களும் சமனா இல்லையா முழுவன்களை பார்க்கலாம். முழுவன்களும் அப்படி இருந்தால் பகுதியங்களை சமப்படுத்தி செய்யணும். இவ்வளவும் ஒரு பின்னத்தை நாங்கள் ஒப்பிட்டு இருக்கிறோம். பெரிது சிறிதன்றதை ஒப்பிட்டு இருக்கிறோம். அதே வினாவில் முதலாவது வினாவில் 2வது பி பகுதி சுருக்குகள், அதாவது பின்னங்களை சுருக்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த பின்னங்களை நாங்கள் சுருக்கணும் என்று சொன்னால் முழு எண்கள் பின்னங்கள் என்று 2 வகையாக, அதாவது கலப்பு எண்களோடு உருவாக்கப்பட்டிருக்கு. இதை சுருக்கிறதுக்கு நாங்கள் 2 முறைகளை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று முழு எண்களை செய்து பின்னங்களை செய்யலாம், அல்லது முறைமையில்லா பின்னத்துக்கு மாற்றி செய்யலாம். முறைமையில்லா பின்னத்துக்கு மாற்றி செய்தீங்களா இருந்தால் உங்களுக்கு பெருக்கல் வகுத்தல் கணக்குகள் பிறகு 8ஆம் தரம் 9ஆம் தரத்துல படிக்க எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல முதலாவது நாங்கள் என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு பின்னத்தையும் முறைமையில்லா பின்னமா மாத்த போறோம். அப்ப முதலாவது பின்னம் அது ஒழுங்காக முறைமை பின்னத்திலே இருக்குது. அது 3ல் 2 அப்படியே வரும். சக 1உடன் 5ல் 2 நாங்கள் இப்ப முறைமை இல்லா பின்னமா மாத்தோனோம். 5ஆல் 1 பெருக்கினா 5, அதோட 2 கூட்டினா 7. அப்ப 7 5 வரும். கழித்தல் 15 1ஆல பெருக்கினால் ஓர் 15 15, 15ஓட 1 கூட்டினோம் என்றால் 16ன் கீழ் 15 வரும். இப்ப நாங்கள் இந்த பின்னங்களை கூட்டி கழிக்கணும், பகுதியங்களை சமப்படுத்தணும். 3 5 15க்கு பொது மடங்குகளில் சிறியதென்றால் அதுக்கு 15 வரும். இதுக்குரிய இந்த பொமசி என்று சொல்லப்படுகிற பெருமானம் 15ஆக வரும். பகுதியங்கள் சமனா இருந்தால் தான் பின்னங்களை நாங்கள் என்ன செய்யலாம், கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். 3 5 15க்குரிய பொமசி 15. 3 15ல எத்தனை முறை அடங்கும் என்றால் 5 முறை அடங்கும். இந்த 3 இந்த 15ல 5 முறைகள் அடங்கும். அப்ப அந்த 5ஆல மேலே இருக்கிற 2 நீங்க பெருக்குவீங்களா இருந்தால் I2 10 வரும். என்ன நடந்ததுங்க, ஒரு சமவல பின்னத்தை உருவாக்கினாங்கள். 3 5ஆல பெருக்கினால் 15, 2 5ஆல பெருக்கினால் 10. அப்ப 5 எத்தனையால் பெருக்கினால் 15 வரும், 3ஆல பெருக்கினால் 15 வரும். அப்ப இங்க 3ஆல பெருக்கினால் மேலே இருக்கிற 7ஐ எத்தனையால பெருக்கணும், 3ஆல பெருக்கணும். 7 3ஆல பெருக்கினால் 7 3 21 சக 21. கழித்தல் அடையாளம் 15 15ல ஒரு முறை வரும். அந்த 1ஆல 16 பெருக்கினீங்கன்னா ஓர் 16 16 வரும். இது பின்னங்கள்ட கூட்டல் கழித்து என்னும் அது முடியல. எங்களுக்கு 10ஓட 21 கூட்டினால் 31, 31ல இருந்து 16 கழிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிச்சம் விட வரும். அப்ப 10ஐயும் 21ஐயும் கூட்டினால் 31 வருது. 31ல இருந்து 16 கழிச்சீங்கன்னு சொன்னால் என்ன விட வரும் என்று பார்த்தால் 15 வரும். அவங்களோட பின்னம் பெற போற விடை 15ல் 15 15ல் 15 15ல் 15 வந்தால் பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமனாக வந்தால்
அதுக்கு விடை 1 வரும். ஒரு பின்னத்திட பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமன் என்று சொன்னால் அதுக்கு இறுதி விடை 1. 15 ஐ 15ஆல பிரிச்சால் 1 விடை. இவ்வளவும் பின்னத்தின் கூட்டலும் கழித்தலும் இருக்கு. முதலாவது வினாவின் சி கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 0.735 ஐ 7ஆல் வகுக்க, அதாவது பிரிக்க சொல்லி இருக்கிறோம். அவை 0.735 7ஆல பிரிக்க சொன்னால் 0ல 7 அடங்காது, 0 தசத்துக்கு நேர தசம். இப்ப இந்த 7ல 7 எத்தனை முறை அடங்கும்? ஒரு முறை அடங்கும். அந்த ஒன்றை இங்க நீங்க போட்டால் 7 7 வரும். 7 7 கழிச்சீங்கன்னா 0. இப்ப அடுத்த இடப்பெருமானங்கள் 3 கீழே கொண்டு வந்தால் 3ல 7 அடங்குமா? அதாவது 3ல 7 எத்தனை தடவை என்று பார்த்தால் அடங்காது. அடங்காது என்றால் கட்டாயம் இங்க 0 போடணும். சிலர் நாங்கள் என்ன செய்யறோம், அவசரத்துல 0 போடுறதில்ல, உடனே அடுத்த 5 கீழே கொண்டு வந்துட்டு இதுக்கு விட எப்படி போட்டு விடுறோம் என்றால் 5 15 என்று 0.15 என்று போட்டு விடுறீங்க. அது பிழை. 3ல் அடங்கல் என்றால் 0 போட்டுட்டு தான் அடுத்த இடப்பெருமான என்ன கீழே கொண்டு வரணும். இப்ப 35 வந்திருக்கு. 35ல 7 எத்தனை முறை அடங்கும் என்றால் 5 முறை அடங்கும். இங்க 5 முறை போட்டால் 5ஆல 7 பெருக்கினால் 7 5 35 மீதி 0. அவை இலகுவாக பிரிபடுது. 0.105 விடைகள் வரும். இது ஒரு தசம எண்ணை ஒரு முழு எண்ணால வகுக்கிறது. இவ்வளவுதான் பகுதி 1ல் இருக்கிற வினாக்களாக அமைஞ்சிருக்கு. இப்ப பகுதி 2ல முதலாவது வினா செய்துட்டோம். இரண்டாவது வினாக்கு போவோம். இரண்டாவது வினா திணிவுகளோட தொடர்பான ஒரு வினாவாக அமைந்திருக்கு. அவை திணிவில படிச்ச விடயங்களை நாங்கள் நினைவில கொண்டு வந்த மாதிரி இருந்தால் எவ்வளவுக்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு பரீட்சைகள்ல இலகுவாக நாங்கள் புள்ளிகளை எடுத்து வெற்றி கொள்ளலாம். அவை எங்களுக்கு வினாத்தாள்களை வேகமாக செய்கிறதுக்கு நாங்கள் பயிற்சி எடுத்தமா இருந்தால் பரீட்சைகள்ல இலகுவாக திறமையாக நாங்கள் புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். அந்த வகையில இந்த இரண்டாவது கேள்வியை பாருங்க. அதுல முதலாவது பகுதி திணிவை அளக்கும் அலகுகள் 2. திணிவை அளக்கிற அலகுகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அலகுகள் தான். அன்றாடம் உங்களோட வாழ்க்கையில நாங்கள் பாவிக்கிற அலகுகள். அதுல இலகுவாக நாங்கள் கடையில பொருட்கள் வாங்கிக்க பாவிக்கிற அலகு கிலோகிராம், இன்னொன்று கிராம். இதை விட இன்னும் அலகுகள் இருக்கு. மில்லிகிராம், அடுத்தது டன். 4 அலகுகள் திணிவை அளக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தினாலும் அன்றாடமாக எங்களுக்கு அதிகமாக பயன்படுற திணிவின் அலகு கிலோகிராம், கிராம் தான் கூடுதலாக நாங்கள் பாவிக்கிறோம். மில்லிகிராம்ன்றது சின்ன சின்ன பொருட்களை நொறுக்கிறதுக்கு பாவிக்கிறோம். தொன்ன்றது பெரிய பொருட்கள், கப்பல்ல இருந்து வர பொருட்கள் இந்த திணிவுகளை பார்க்கறது தொன். ஒரு தங்கத்திட சின்ன ஒரு நிறைய நொறுக்கிறதுக்கு மில்லிகிராம், அல்லது மருந்து வில்லைகள் நாங்கள் பாவிக்கிற அந்த குளிசைகள் அளவெல்லாம் மில்லிகிராம்ல இருக்கும். கிராம், கிலோகிராம்ல நிறைய நாங்கள் வாங்குறோம். அரிசி வாங்குறோம், சீனி வாங்குறோம், தேயிலை வாங்குறது எல்லாம் கிராம், கிலோகிராம்ல வரும். ஆகவே திணிவை அளக்கும் அலகுகள் 2 கட்டது. நாங்கள் கிலோகிராம், கிராம் எழுதலாம், அல்லது மில்லிகிராம், தொன், ஏதோ 4 அலகுகள் ஏதோ ஒன்று எழுதலாம். தொன்மந்தங்கள்ட்ட இல்லை. இப்ப 8ஆம் ஆண்டுல தொன் வரும். இப்ப நாங்க பாக்குறது கிலோகிராம், கிராம், மில்லிகிராம். இது 3 நீங்கள் ஏதாவது ஒரு அளவு கொடுக்கலாம். இரண்டாவது பகுதி 10 கிலோகிராம் 80 கிராம் 5ஆல பெருக்க சொல்லி. இது திணிவின் பெருக்க. இதே மாதிரி பெருக்கிட்டு போகலாம், அல்லது கிலோகிராம், கிராம் போட்டு அந்தந்த இடத்துல அந்த பெருமானங்களை போட்டு அதை 5ஆல பெருக்கினால் ஈஸியாக இருக்கும்.
அல்லது அப்படியே நிறைய வச்சுக்கொண்டு நீங்க பெருக்க போறீங்கன்னு சொன்னா பெருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு விருப்பமான முறையில பெருக்கலாம். ஆனால் நிறைய எழுதி போட்டு செய்யறது ஈஸியா இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு, நீங்க படிக்க செய்யிருப்பீங்க. இதை ஃபுல்லா எழுதி போட்டு, அதாவது கிலோகிராம் கிராம நிரலா எழுதி போட்டு செய்யக்குள்ள ஈஸியா செய்யலாம். அதன்படிதான் நான் செய்ய போறேன். கிலோகிராம் கிராம் 10 கிலோகிராம 80 கிராம் 5ஆல பெருக்கட்டும். I0 I8 40 பூச்சியத்தை போட்டு 4 மிச்சம். எல்லாரும் உடனடியாக 4 இங்கால கொண்டறிவீங்க, ஆனா அப்படி கொண்டு வரையில. ஏனென்றால் 1000 கிராம் 1 கிலோகிராம் 80 4ஆல பெருக்கிறாங்களுக்கு 400 கிராம் தான் வருது. அவை 400 கிராம் நாங்கள் வளமையா பெருக்கிற நோக்கத்துல உடனே இந்த 4 இங்க கொண்ட போட்டோம் என்றால் அதுங்களுக்கு பிழையான விடையை கொண்டு வரும். அவை 4 இங்க தான் நாங்கள் போடணும், மீதி அங்களை கொண்டு போக கூடாது. இந்த கேள்வி அதை பிளவிடாம செய்யணும் என்றால் இதுக்கு முன்னுக்கு ஒரு சைவரை போட்டு பெருக்கி இருப்பீங்களா இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இந்த திணிவுகள் என்ற அழகில கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வரைக்குள்ள இந்த கிராம்ல எப்பொழுதும் 3 இலக்கங்கள் இருக்கான்னு நீங்க பார்த்து கொண்டால் உங்களுக்கு இலகுவாக இருக்கு. 3 இலக்கங்கள் கிராம்ல 3 இலக்கமும் கிலோகிராம் அது பிரச்சனை எப்படியும் வரும். இப்ப வரைக்கும் பாருங்க, I0 I8 40 4 மிச்சம், I0 0 4 கூட 4. அப்ப இந்த 400 கிராம் இதுக்குள்ளேயே வந்துட்டு. இப்ப இந்த 5ஆல 0 பெருக்கினா 0, 5ஆல 1 பெருக்கினா 5. அப்ப உங்களுக்கு சரியான விடை கொண்டு வருது 50 கிலோகிராம் 400 கிராம். 50 கிலோகிராம் 400 கிராம் என்று சொல்லி இந்த திணிவிட பெருக்கிறதுக்கு விடாது. வேறு இப்படி ஒரு கேள்வி வந்தன்னு சொன்னால் நீங்க எல்லாரும் இதை பெருக்கி அநேகமாக 4 இஞ்சால கொண்டு போய் கூட்டி போடுவீங்க. அந்த பிழை விடாமல் இருக்கணும். இனிமேல் இப்படி ஒரு கேள்வி வந்தா அந்த பிள்ளையை நீங்க விடக்கூடாது. அப்படி விடாம நீங்க செய்யறது தான் ஒரு எங்களுக்கு பயிற்சியாக இருக்கு. மூன்றாவது பகுதிக்கு போவோம். மூன்றாவது பகுதி 50 கிராம் திணிவுள்ள இனிப்பு 1 கிராம் 250 மில்லி கிராம் திணிவுள்ள பெட்டியில் அடைக்கப்பட்டு சந்தையில் விநியோகிக்கப்படுகிறது. அவ்வாறான 100 பெட்டிகள் இந்த திணிவு. ஒரு ஒரு இனிப்பிட திணிவு 50 கிராம். அந்த இனிப்பை பேக் பண்ணியிருக்க அந்த பெட்டி 1 கிராம் 250 மில்லி கிராம். இப்படி 100 இனிப்புகள் இருந்தால் அதோட நிறை என்னன்னு தான் கேள்வி. இப்ப முதலாவது நான் என்ன செய்யணும், இந்த 50 கிராமோட 1 கிராம் 250 மில்லி கிராம் அந்த பெட்டியில முதல்ல கூட்டணும், விளங்கணும். அதை விளங்கின பிள்ளைகள் தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அப்ப 50 கிராமோட இந்த 1 கிராம் 250 மில்லி கிராம் கூட்டினா அந்த தொகையும் அந்த பெட்டியும் சேர்ந்த நிறை எங்களுக்கு வரும். அப்ப 50ஓட 1 கிராம கூட்டினால் 51 கிராம் 250 மில்லி கிராம். இது ஒரு இனிப்பிட திணிவு பெட்டியோட சேர்த்து. இப்படி எத்தனை இனிப்புகள் கேட்டிருக்காங்க? 100 பெட்டிகள் இருக்கு. ஆகவே இந்த 100ஆல இங்கு பெருக்கும். 51 கிராம் 250 மில்லி கிராம் 100 இனிப்புகள் என்று கேட்டபடியால் அதை 100ஆல பெருக்கி விடணும். 100ஆல பெருக்கிறது, அப்ப 100 போடுவோம், பெருக்க போறோம். 100ஆல பெருக்கிற ஈஸியான விடயம். 0 இறக்குவோம், 0 இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த கிராமோட மில்லி கிராம்ல 3 இலக்கம் வந்தா இனி அவ்வளவு காணும். இந்த 1ஆல 5 பெருக்கிற 5 இங்க போடணும், 1 5 50 கிராம் இனிப்போட 1 கிராம் 250 கிராம கூட்டினீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இனிப்பிட திணிவு 51 கிராம் 250 மில்லி கிராம் வருது.
இதே போல 100 இனிப்புகளின் திணிவை கேட்டிருக்கு. ஆகவே இந்த ஒரு இனிப்பிட திணிவை நீங்க 100ஆல பெருக்கணும். 51 கிராமும் 250 மில்லி கிராமையும் 100ஆல பெருக்க போறோம். 100ஆல பெருக்கினா முதல் 0 2 0ஐயும் போட்டுட்டு இறுதியில அப்படி பழகினீங்கன்னா லேசா இருக்கும் இல்லையா? இந்த 2 பூஜ்ஜியங்களையும் போட்டுட்டு இப்போ 1ஆல பெருக்குங்க. 0 0 0 0 0 ஓரை இந்த 5 எங்க கொண்டு வரணும் என்றால் இந்த கிராமுக்கு கொண்டு வரணும். ஏன்னா மில்லி கிராம்ல 3 இலக்கம் வந்தாச்சு. 3 இலக்கம் வந்தா அங்கால வார எல்லா இடப்பெருமானங்களும் கிராமுக்குள்ளதான் வரும். அப்போ ஓர் 5 5 ஓர் 2 2 ஓர் 1 1 ஓர் 5 5. அவங்கள்ட்ட அந்த 100 இனிப்புகளுடைய திணிவு எவ்வளவு வருதென்றால் 5125 கிராம் என்று வருது. கிராம்ல என்ன அலகுன்னு அவங்க கேட்கல. 100 பெட்டியில திணிவு என்னன்னு தான் கேட்டது. அப்ப கிராம்ல கொடுத்தாலும் சரி, அப்படி இல்ல இத கிலோகிராம் கிராமா பிரிச்சு கொடுக்கறேன்டால் 5 கிலோகிராம் 125 கிராம் என்று வரும். இதுதான் அந்த எங்களுக்கு இருக்கிற அந்த இனிப்பிட திணிவு. 5125 கிராம் என்று கொடுக்கலாம், அல்லது 5 கிலோகிராம் 125 கிராம் என்று அதை கிலோகிராம் கிராம்லையும் பிரிச்சு கொடுக்கலாம். ஏன் இங்க திணிவு காண்கண்டு தான் கிடக்கு, என்ன அலகுன்னு சொல்லல. அப்ப அலகு சொல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு அலகுல போட்டால் அது எங்களுக்கு சரியான விடையாக இருக்கு. அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த பகுதிக்கு அதுவும் ஒரு திணிவு தொடர்பான விடயம். அப்ப 100 கிராம் ஒன்றுல அடங்கியுள்ள போசனை கூறுகளை பற்றி இருக்கு. புரதம் 20 கிராம், இரும்பு 18 கிராம், கொழுப்பு 7.8, கார்போஹைட்ரேட் 61 தவறல இருக்கு. வெட்டரன் 6.19 கிராம். எஞ்சியவை எல்லாம் கால்சியம். இந்த சத்துணர்வு உள்ள கால்சியத்தின் திணிவை கிராமில் காண்க. இந்த 3 திணிவு 4 போசனை கூறுகள திணிவு தந்திருக்கிறாங்க. 5வது கால்சியத்தை காண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது நாங்கள் இந்த 4 திணிவையும் கூட்டணும். கூட்டி என்ன விட வருமோ அந்த விட என்ன செய்யணும், 100ல இருந்து கழிக்கணும். அப்ப மூல கூட்டுவமாக இருந்தால் 20 கிராம் 18 கிராம் 7.8 கிராம் 6.19 கிராம். இந்த திணிவுகளை முதல் கூட்டம். அப்ப இங்க தசத்துக்கு பிறகு நீங்க வேணுமென்றால் 0 0, இங்க தசம் வச்சு 0 0, இங்க 0. பூஜ்ஜியத்தோட எல்லாம் கூட்டினா 9, 0 0 8 1 9, 8 7 கூட்டினால் 15, 15ஓட 6 கூட்டினால் 21, 2 மிச்சம் வரும். அந்த 2 இதோட கூட்டிங்கன்னா 4, 4 3 எத்தனையா இருக்கும், 5 ஆக இருக்கும். 51.99 என்று வருது. மிச்சமா இருக்கிறது எவ்வளவு பாக்குறதுக்கு 100ல இருந்து இந்த 51.99 கழிக்கும். 100ல இருந்து எப்படி கழிக்கணும், 100.00 என்று போட்டால் இந்த தசம் எண்ண கழிக்கிறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்ப கடன் எடுத்து கழிக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 10ல 9 போனா 1, இங்க 9 இருக்கு, 9 9 போனா 0. அதே போல இங்க 9 இருக்கு, 9 1 போனால் 8, இங்கே 9 தான் இருக்கு 4, 48.01 கிராம். ஆகவே இதுல உள்ள அளவு 48.01 கிராம். இது அவ்வளவும் திணிவுகள் தொடர்பான ஒரு கேள்வி. அதுல கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே ஒரு அடங்கலாக ஒரு கலவையாக இதுக்குள்ள உங்களுடைய அந்த கூட்ட திணிவுகள் தொடர்பான அந்த மனத்திறனை உங்களுடைய தேர்ச்சியை காண்றதுக்காக வழங்கப்பட்ட ஒரு வினா. அவை திணிவு தொடர்பான விடயங்கள் உள்ளதுக்குள்ளே நீங்கள் அடங்கக்கூடியதாக இருக்கும். இது பரீட்சை வினாக்கள்ல இலகுவாக நீங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும்.
மூன்றாவதாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கேள்வியை பாருங்க. மூன்றாவது வினா ஒரு அட்சர கணித பகுதியோட தொடர்பான வினாக்கள். அட்சர கணிதம் என்று சொன்னால் தெரியா கணியங்களோட உருவாக்கப்பட்ட கணிதம். ஆங்கில சிறிய எழுத்துக்களை கொண்டு தெரியா கணியங்களோட உருவாக்கப்பட்ட ஒரு கணிதம் தான் அட்சர கணிதம். அப்படி உருவாக்கப்படுற கோவைகளை நாங்க சொல்றது அட்சர கணித கோவைகள். 1 கிலோகிராம் கிழங்கின் விலை X ரூபாய். 500 கிராம் கிழங்கையும் இங்க போட்டு 500 கிராம் அரை கிலோ. அப்போ 1 கிலோட விலை X ரூபான்னு சொன்னால் அரை கிலோட விலை என்ன? அது அரைவாசி. அப்ப X 2ஆல பிரிக்கணும். X 2ஆல பிரிச்சோம் என்றால் X இன் கீழ் 2. 1 கிலோகிராம் X ன்னு சொன்னால் 500 கிராம் என்றா அரை கிலோ. அப்ப அரை X என்றது X இன் கீழ் 2. 2 வைக்கு ஒரு வல்லாரை கட்டும். 2 வைக்கு ஒரு வல்லாரை கட்டும். வாங்குவதற்கு தேவையான மொத்த பணத்தை X வையில் தருங்க. அப்போ 1 கிலோ கிழங்கு X ரூபாய் படி, அரை கிலோ கிழங்கு வாங்க அரை X. ஒரு வல்லாரை வைப்படி ஒன்றுதான் வாங்க சொல்லி இருக்கு. அவை 1 வை. அதை இதோட என்ன செய்யணும்? கூட்டினோம்டா பிள்ளைகள் எங்களுக்கு கிடைக்கிற அந்த அட்சர கணித கோவை X இன் கீழ் 2 சக y. X இன் கீழ் 2 நாங்கள் அரை X என்றும் போடலாம். 2 ஒரு X சக y என்று கொடுத்திருந்தாலும் இதுவும் சரி. இப்படியும் எழுதியிருக்கலாம், இப்படியும் எழுதியிருக்கலாம். இது அட்சர கணித கோவை. அல்ல B பகுதியை பாருங்க. உருவில் உள்ள செவ்வகத்தின் சுற்றளவு 52. இந்த செவ்வகத்தின் சுற்றளவு 52. சுற்றியுள்ள நீளங்களை கூட்டினால் வாரது சுற்றளவு 52 சென்டிமீட்டர். சுற்றளவுக்கான கோவையை X இன் சார்பில் தருக. சுற்றளவுக்கான அட்சர கணித கோவையை X இன் சார்பில் தருக என்றால் நீங்க இதை கூட்ட வேண்டியதுதான். எப்படி கூட்டணும்? X 5 நீளம். X 5 வந்து நீளம். X கூட்டல் 5. அகலம் X கூட்டல் 3. இந்த நீளமும் X கூட்டல் 5 தான் வரும். அவை சக X கூட்டல் 5. இந்த அகலம் X கூட்டல் 3 என்று வரும். ஏனென்றால் செவ்வகத்தின் எதிர்பக்கங்கள் சமன். X கூட்டல் 3 இதோட நீங்க கூட்ட போறீங்க. 1x 2x 3x 4x 5ஓட 3 குணிங்கிற 8. இங்கேயும் ஒரு 8 இருக்கு. 8 மட்டும் என்ன வரும்? 16 என்று வரும். அவை கேட்ட X இன் சார்பில் ஒரு அட்சர கணித கோவை என்று சொன்னால் உங்களுக்கு வந்திருக்கிற விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4x சக 16 என்று உங்களுக்கு விட வந்திருக்கு. 4x சக 16 என்று வந்திருக்கு. அதே கேள்வியில அடுத்ததா வார கேள்வியை பார்க்க போறோம். அடுத்த பிரிவு சமன்பாடு ஒன்றை உருவாக்குவதன் மூலம் X ஐ காண்க. அதே கேள்வியில சமன்பாடு ஒன்றை உருவாக்குவதன் மூலம் எதுக்குரிய சமன்பாடு? சுற்றளவுக்குரிய ஒரு சமன்பாட்டை நீங்க உருவாக்குவீங்க. உங்களுக்கு வந்த சுற்றளவு என்னன்னு எங்களுக்கு தெரியும். அந்த சுற்றளவு வந்து 4x சக 16 என்று வந்தது. இந்த 4x சக 16ன்றது செவ்வகத்தின் சுற்றளவு. ஆனா சுற்றளவு 52 என்று உங்களுக்கு கேள்வியில தந்திருக்கு. அவை இந்த 4x சக 16 சமன் 52 என்று நாங்கள் சமப்படுத்தினால் ஒரு சுற்றளவுக்கான சமன்பாடு X சார்பாக உருவாக்கப்பட்டாச்சு. 4x சக 16 சமன் 52.
அதிலிருந்து செவ்வகத்தின் நீளம் அகலம் என்பவற்றை காண்க. எதிலிருந்து காண்க? இந்த சமன்பாட்டை தீர்ப்பதிலிருந்து காண. எளிய சமன்பாடு தீர்க்கிற விடயம் எப்படி? x ஐ 4 ஆல் பெருக்கி 16 கூட்டினால் 52. அப்ப 4 ஆல் பெருக்கி 16 கூட்டினால் என்றால் ஒரு பிள்ளை செய்கிற முதலாவது வேலை அந்த கூட்டப்பட்ட 16 சமன்பாட்டின் இரண்டு பக்கங்களிலும் கழிக்கோணம். 4x சக 16 சக 16 இதுல செய்வோம். 4x சக 16 கழித்தல் 16 சமன் 52 கழித்தல் 16. இடது பக்கமும் கழிக்கிறோம், வல பக்கமும் கழிக்கிறோம். 16 16 கழிபட்டு என்று சொன்னால் 0 என்று வரும். அப்ப 4x மட்டும் இடது பக்கம் இருக்கும். 52ல 16 போனால் 36 என்று வரும். 4x சமன் 36 என்று சொன்னால் ஒரு x ல பெருமானங்கான இந்த 4 ஆல வகுக்கோணம். 4 ஆல வகுத்தீங்க என்றால் ஒரு x சமன் 9 என்று வரும். அப்ப x இன் பெருமானம் 9 என்று கண்டால் அந்த செவ்வகத்தின் நீளம் அகலங்களை கேட்டிருக்கு. நீளம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு x கூட்டல் 5 என்று. செவ்வகத்தின் நீளம் x கூட்டல் 5 என்று இருக்கு. செவ்வகத்தின் நீளம் x கூட்டல் 5 என்று இருக்கு. x க்கு நான் கண்டவிட 9. அப்ப x கூட்டல் 5 என்று சொன்னால் 9 சக 5 சமன் 14 என்று வரும். நீளம் 14. அகலம் எத்தனை என்று கேட்டால் x க்கு 9 போட்டீங்க என்றால் 9 ஓட 3 ஐ கூட்டினால் 12 என்று வரும். அப்ப இந்த செவ்வகத்தின் நீளம் 14 சென்டிமீட்டர், அகலம் 12 சென்டிமீட்டர். அப்படியே கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுற்றளவு 52 சென்டிமீட்டராக வரும். இது அட்சர கணித கோவைகளை வைத்து ஒரு செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஒரு சமன்பாட்டை உருவாக்கி அந்த சமன்பாட்டை தீர்த்து அந்த சமன்பாட்டிலிருந்து அந்த செவ்வகத்தின் நீள அகலங்களை காண்றதை நாங்கள் இந்த கேள்வியில முழுமையாக பார்த்தோம். இது பகுதி 2 மூன்றாவது வினா. பகுதி 2 4வது வினாவுக்கு நாங்கள் போவோம். தரப்பட்ட ஒரு 10 மீட்டர் பக்க நீளமுள்ள ஒரு சதுர வடிவ காணியாகும். இந்த காணியை சுற்றி 2 மீட்டர் அகலமுள்ள ஒரு பாதை நிழற்றப்பட்டிருக்கு. இது தள உருக்களின் பரப்பளவு என்ற அலகில நாங்கள் செவ்வகம் சதுரங்களின் பரப்பளவை காண்ற விஷயத்துக்குள்ள படிச்ச காரியம். உள்ளுக்கு ஒரு சதுர வடிவான ஒரு காணி, அதிட நீள அகலம் எல்லாம் 10 மீட்டர். அதை சுற்றி 2 மீட்டர் அகலத்துல ஒரு பாதை ஒன்று அங்க போடப்பட்டிருக்கிறது. முதலாவது கேள்வி, பாதையுடன் காணியின் ஒரு பக்க நீளம். பாதையுடன் காணி என்று சொன்னால் இந்த 10 மீட்டரோட இதுல இருக்கிற 2 மீட்டர், இங்க இருக்கிற 2 மீட்டர் முழுமையாக கூட்டினீங்கன்னு சொன்னால் இந்த காணியிட பாதையோட சேர்த்த நீளம் 14 மீட்டர். சிலர் 12 மீட்டர் எடுத்த உடனே போட்டுருவீங்க, அப்படி போட இயலாது. 10ஐயும் 4ஐயும் கூட்டினால் 14. அப்ப பாதையுடன் காணியின் ஒரு பக்க நீளம் என்ன? 14 மீட்டர். இதுவும் ஒரு சதுரமா இருக்கிறபடியால் அதுல அகலமும் 14 தான் வரும் பிள்ளைகள். அப்ப 14 பெருக்கினால் பாதையுடன் காணியின் பரப்பளவுக்குரிய விடையை நாங்கள் பார்க்கலாம். 14 பெருக்கோணம் 196. ஆகவே பாதையுடன் அந்த காணியிட மொத்த பரப்பு 196 மீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர் இல்ல, மீட்டர் வர்க்கம் என்று போடும். காணியின் பரப்பு யாது? காணியிட பரப்பு என்றால் காணி உள்ளே இருக்கு. இந்த சிவப்பு நிறத்தால நாம் போட்டிருக்கிறவெல்லாம் காணி.
இந்த காணியில ஒரு பக்க நீளம் 10. இது சதுரம் என்றபடியால் 10 10ஆல பெருக்கினால் அந்த காணியின் பரப்பளவு எங்களுக்கு வரும் 10 தர 10 100 மீட்டர் வர்க்கம். மிக இலகுவான பகுதி. படங்களை பார்த்து நாங்கள் குழம்ப கூடாது, ஈஸியாக செய்யலாம். அதன்படி காணியில பரப்பு 100, பாத காணி எல்லாம் சேர்த்து 196. இப்ப இது ரெண்டையும் வச்சுதான் இந்த கேள்வி இருக்கு. பாதையின் பரப்பளவு யாது? பாதைன்னா இந்த நிலற்றப்பட்ட பகுதி. இந்த முழு காணியிலிருந்து இந்த உள்ளே இருக்கிற காணியிட அளவை கழிச்சம் என்றால் பாதையிட பரப்பு தனிய வரும். ஆகவே மொத்த பரப்பு 196. அதிலிருந்து நீங்க கழிக்க போறீங்க. உள்ளே உள்ள காணியிட பரப்பளவு 100 கழிச்சால் 96 மீட்டர் வர்க்கம் என்று வரும். அவை இந்த சதுர வடிவ காணி, அதை சுற்றி ஒரு பாதை, பாதையோட சேர்ந்த நீளம் 14 மீட்டர், பாதையோட காணியிட பரப்பு 196 மீட்டர் வர்க்கம், காணியிட பரப்பு மட்டும் 100. அவை பாதையிட பரப்பு தனிய கண்டம் என்றால் 96 மீட்டர் வர்க்கம். இது இந்த கேள்வியின் பரப்பளோட ஒரு சின்ன ஒரு விஷயம். 10 மார்க்ஸுக்குரிய இலகுவான ஒரு கேள்வி. முதலாவது கேட்டாங்க காணியிட பரப்பு நீளம் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு பாதையோட சேர்ந்த பரப்பு கேட்டாங்க. அதுக்கு பிறகு காணியிட பரப்பு மட்டும் கேட்டாங்க. அதுக்கு பிறகு மொத்தமான பரப்பில இருந்து அந்த காணியிட பரப்பை கழிச்சு நிலற்றப்பட்ட பகுதியில பரப்பை மட்டும் காண சொல்லி கேட்டிருந்தது. அவர் இலகுவான ஒரு கேள்வி. இலகுவாக நாங்கள் அந்த முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு என்ன எங்களுக்கு தெரியணும் என்றால், ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடு? நீளம் தர அகலம். சதுரத்தின் பரப்பளவுக்கும் நீளம் தர அகலம். ஆனால் சதுரத்துக்கு என்ன தெரியும் எங்களுக்கு? எல்லா பக்கங்களும் சமன். ஆகவே இந்த கேள்வி ஒரு சதுரமாக அமைஞ்சபடியால் எல்லா பக்க நீளங்களும் சமன் என்றதை வச்சுக்கொண்டு இந்த வினாக்குரிய விடையை இலகுவாக நாங்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கு. பகுதி 2ல 4வது வினாவும் முடிஞ்சு. சரி பிள்ளைகள், இதுவரை நேரமும் டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருந்த மாணவர் உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான். மீண்டும் ஒரு வகுப்பிலே சந்திக்கும் வரை உங்கள் ஆசிரியர் டி. ஜெயதீபன்.